Not even a single second in our life. ஒரு சிங்கிள் செகண்ட் கூட வீணா வெறுமையா நம்ம லைஃப்ல போக ஆண்டவர் விடுவதில்லை. But sometimes this fire can be a distraction also. இதெல்லாம் பாரு, இந்த ஃபயர் மேலே தான் நம்ம எல்லாரோட கண்களும் இருக்கு. This is extravagant, ரொம்ப ஆடம்பரமாக இருக்குது, ஆச்சரியமா இருக்கு. But remember, this is just a wrapper. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். We'll be strong, we'll not be sensitive, we'll be strong. அசைக்கப்பட மாட்டோம். எப்படி சொல்லுங்க? அசைக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட எஸ் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். So you have to know what the real yes is. எது உண்மையான எஸ் என்று சொல்லி நமக்கு தெரியணும். அதை கொண்டாட ஆரம்பிக்கணும். Hallelujah. This is a house of God. இது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய விசுவாசிகள் பிள்ளைகள் ஒரே மனதாக விசுவாசத்தோட ஒன்றாக வருகிற இடத்துல, கேட்கிற இடத்துல கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார். அற்புதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. ஃபயர், தீ ஆண்டவர் கொடுக்கிற பதிலாக இருக்கலாம். இட் கேன் பி தி ஆன்சர் தட் காட் கிவ்ஸ். ஆனா இந்த தீய கொஞ்சம் தண்ணி போட்டு அணைக்க முடியும். திஸ் ஃபயர் கேன் பி completely shut off by pouring some water in it. தண்ணிக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு. இந்த தண்ணியில இருக்கிற அந்த குளிர்ச்சிக்கு இப்படி ஒரு பவர் இருக்கு. கோல்ட் வாட்டர், தண்ணியில இருக்கிற அந்த கோல்ட்னஸ் ஒரு நெருப்பை அணைச்சிட முடியும். இந்த வாரத்துல ரிசல்ட் சீரீஸ்ல ஒவ்வொரு வாரமும் இந்த ரிசல்ட் சீரீஸ்ல எதிர்பாராத ரிசல்ட்டை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். எஸ், we've been praying, we've been asking God for something. இப்படி எனக்கு ஒரு பதில் வேண்டும், இப்படி எனக்கு ஒரு ஆன்சர் வேண்டும் என்று சொல்லி we've been asking God, we've been expecting a result. ஆனா சில சமயங்கள்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வர்றது கிடையாது. not as we expected. நம்ம பல பதில்களை எதிர்பார்க்கிறோம், அது நடக்கிறது கிடையாது. but what if the answer was yes? நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கிறோம், ஆண்டவர் நோவை பதிலாக கொடுக்காம எஸ்ஸையே பதிலாக கொடுத்துறாருன்னு வச்சுப்போம். இந்த மாதத்துல ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்தது, நம்ம எதிர்பார்த்தது ஆண்டவர் கொடுக்கல, வேற ஏதோ கொடுக்குறான்னு. ஆனா now I'm saying, இந்த வாரம் நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் நம்ம எதிர்பார்த்ததே கொடுத்துறாருன்னு வச்சுப்போம். what we expect அதையே கொடுத்துறான்னு வச்சுப்போம். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோமோ அதையே கொடுத்துறான்னு வச்சிருப்போம். நம்ம கேட்கிற அந்த விஷயத்தை God is answering it என்று வச்சுப்போம். Lord, I need this, எனக்கு இது தேவை என்று சொல்லி கேட்கிறோம். ஆண்டவர் சரி இந்தா வச்சுக்கோ, நீ தானே கேட்ட, here take it, this is what you asked for, here it is, take it என்று சொல்றான்னு வச்சுப்போம். Can you believe it? When you kneel down and pray for something, ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் என்று சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அதை பதிலாக கொடுத்துறாரு. But I want to tell you something very important. நம்ம பல பேர், many of us out here, even if God answers what we ask for, நம்ம கேட்கிறத பதிலாக கொடுத்தால் கூட இன்றைக்கு அவர் கொடுத்ததை என்ஜாய் பண்ணுகிற, செலிப்ரேட் பண்ணுகிற, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற, ரிசீவ் பண்ணுகிற பக்குவம் இல்லை. Can I repeat this? We don't have the maturity today. We don't have the joy in our hearts today to receive the yes that God has given us. ஆண்டவர் நம்ம கேள்விகளுக்கு பதில் கொடுத்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிற, அதை முழுமையாக புரிந்து கொள்ளுகிற, thank you Lord என்று சொல்லுகிற ஒரு பக்குவம் நமக்கு கிடையாது. No, we don't have it. சர்ப்ரைசிங்கா இருக்கா? ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நாங்க ஏன் நோ சொல்ல போறோம், நாங்க ஏன் வேண்டான்னு சொல்ல போறோம்? ஆண்டவர் கொடுத்தா சந்தோஷம் தானே, ஆண்டவர் கொடுத்தா ஏன் மறுக்க போறோம்? அதுக்கு தானே ஜெபிக்கிறோம், அதுக்கு தானே உபவாசம் இருக்கிறோம். That's why we are waiting. Why are we going to say no to it? என்ன சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, நம்ம எப்படி மாறி இருக்கிறோம்னா, நம்ம லைஃப்ல நம்ம பல விஷயங்களை எதிர்பார்த்து கேட்டு ஜெபிச்சு சில சமயத்தில் ஆண்டவர் அதுக்கு சைலன்ஸை பதில் கொடுத்திருக்கிறாரு. சில சமயம் ஆண்டவர் டிலேயை, தாமதத்தை பதிலாக கொடுத்திருக்கிறாரு. சில சமயத்தில் ஆண்டவர் அதுக்கு நோவே பதிலாக கொடுத்திருக்கு, இல்லை இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாரு.
சில சமயத்துல நம்ம ஒன்று கேட்க போய் அதுக்கு பதிலா தீ போல பெரிய காரியங்களை, பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்து பார்த்து, இப்படிப்பட்ட ரிசல்ட்ஸை பார்த்து பார்த்து, யூ ப்ரே ஃபார் சம்திங் பட் காட் கிவ்ஸ் யூ சம்திங் எல்ஸ். அதை அனுபவிச்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆண்டவர் எஸ்ன்ற பதில் கொடுத்தா கூட அதை முழுமையா என்ஜாய் பண்றதுக்கு நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு. ராதர் நம்மலாம் ரொம்ப கோல்டா மாறிட்டோம். we become so cold. ஆண்டவர் கொடுக்கிற பதில தண்ணி போட்டு அணைக்கிற அளவுக்கு நம்ம கோல்டா ஆயிட்டோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு குட்டி பையனை நான் பார்த்தேன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த கண்ட்ரியில் வந்து குட்டி பையனை பார்த்தேன். இந்த குட்டி பையனை பார்த்தோன்னு, குட்டி பசங்களை பார்த்தோன்னே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அவங்களுக்கு நம்ம we just say a few good words to them. நம்மகிட்ட ஏதாவது இருந்தால் நம்ம அவங்ககிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுவோம். அப்படி தான் நான் என்ன பண்ணேன், அந்த குட்டி பையனுக்கு, அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தான். he was actually from the streets. ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருந்தான். அந்த ஊருக்கு, புது கண்ட்ரிக்கு நான் போயிருந்தேன். அந்த கண்ட்ரியில் வெளியே ஒரு கடைக்கு போகும்போது அவன் ஸ்ட்ரீட்டில் நின்றுட்டு இருந்தான். ரொம்ப பாவமாக இருந்தான். ஸோ அவனை பார்த்த உடனே நான் என்ன பண்ணேன், என்கிட்ட கொஞ்சம் சாக்லேட்ஸ் இருந்தது. சரி, ஊருக்கு திரும்பி எடுத்துகிட்டு வரலான்னு சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த சாக்லேட்ஸ் இருந்தது. அதில் ஒரு சாக்லேட் எடுத்து அவன் கையில் கொடுத்தேன். யூ நோ வாட் he said? அதை கையில் வாங்கிட்டு அவன் சொன்னான், இஸ் இட் ஃபார் ரியல் அப்படின்னா, இது உண்மையா அப்படின்னா, ஆமாப்பா உனக்கு தான் இது, திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு. அவனால் நம்ப முடியல. அவன் அந்த சாக்லேட்டை திரும்பி பார்த்தான் கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டை அமுக்கி பார்த்தான். he just opened it. அதை திறந்து பார்த்தான். அந்த சாக்லேட்டை பார்த்தான். திறந்த சாக்லேட்டுக்கு உள்ள, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் டேஸ்ட் கூட பண்ணி பார்த்தான். கொஞ்சம் கடிச்சு பார்த்தான். கடிச்சு என்ன பார்ப்பானா, இல்லை என்னை ஏமாத்துறீங்கன்னு சொல்லி எடுத்து திரும்பி கொடுத்தேன். யூ ஆர் லைங் டு மீ, யூ ஆர் ஃபூலிங் மீ என்று சொல்லிட்டு அந்த சாக்லேட் திரும்பி கொடுத்துட்டு ஓடிட்டான். எனக்கு ஒன்றும் புரியல. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கப்புறம் என் கூட ஒரு ஃப்ரெண்ட், அந்த ஊர் பர்சன் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்கிட்ட சொன்னார், நிறைய பசங்க இந்த ஊரில் தேர் so poor, ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. so poor, poverty அவ்வளோ அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு பேசிக்காக கிடைக்க வேண்டிய விஷயம் கூட கிடைக்காது. இந்த சாக்லேட்லாம் அவங்களுக்கு வந்து கனவுல கூட அவங்க அதை பற்றி யோசிக்க முடியாது. அவ்வளோ வறுமை, அவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு. அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அவனால் இது உண்மைன்னு கூட நம்ப முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இவ்வளோ காஸ்ட்லி சாக்லேட்டை அவங்கக்கிட்ட யாரோ கொடுக்குறாங்கன்றது அவங்களால நம்பவே முடியல. அவங்களால நம்ப முடியாது. அந்த பையனால் நம்ப முடியும். இப்போ கூட அவனுக்கு வந்து நம்ப முடியல. இஸ் நாட் ஏபிள் டு பிலீவ் இட். அதனால தான் அதை திரும்பி போட்டுட்டு ஓடிட்டான். கேன் யூ ஜஸ்ட் see this? சாக்லேட்டை கையில் பிடிச்சான். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தான். சாப்பிட்டு டேஸ்ட் கூட பண்ணி பார்த்தான். பட் he couldn't believe, he couldn't accept. அவனால் ஒத்துக்க முடியல அது உண்மையான சாக்லேட் என்று சொல்லி. when I was thinking about this, இதை பற்றி நான் யோசிக்கும் பொழுது நான் என்னை பற்றி யோசித்தேன். I was thinking about myself. நிறைய நேரத்தில் என் லைஃப்பில் இப்படி தான் நான் வந்து சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அதுக்காக ஜெபிச்சுட்டு இருப்பேன். ரொம்ப நாள் ஜெபிச்சுட்டு இருப்பேன். I've been asking for something. பட் லைஃப்பில் மாற்றி ஒவ்வொரு டைம்லையும் நான் எதிர்பார்த்த நேரங்களில் கிடைக்காதனால, நான் எதிர்பார்த்த விதத்தில் கிடைக்காதனால, not because I've not been getting it and not been getting it the time when I wanted it, எனக்குள்ள ஒரு cold feeling, ஒரு numbness, எனக்குள்ள ஒரு இது நடக்காது என்ற ஒரு ஃபீலிங், அது ரொம்ப ரொம்ப பழக்கமாயிடுச்சு, பரிச்சயமாயிடுச்சு. So when it actually happens, when something actually happens, when God actually gives something, ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நம்ம கேட்ட மாதிரி அவர் கொடுக்கும் பொழுது அதை நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே, ஆரம்பத்தில் நிறைய பேர் ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரும் பொழுது, especially when they're getting converted from other faith, ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வரும் பொழுது அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. அதில் அவ்வளோ உற்சாகம், எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி சிங்கிள் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. எவ்ரி சிங்கிள் மினிட்டை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கர்த்தருக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பட் as they grow,
நாட்கள் போக போக ஒரு ஒரு கோல்டு ஃபீலிங் அவங்களுக்குள்ள வந்துடும். சபையில கூட அதை பார்க்கலாம் தெரியுமா? கர்த்தரோட வார்த்தை ஆரம்பத்தில் அவ்வளவு சந்தோஷமா பெற்றுக்கொள்வாங்க. ஆனா நாட்கள் போக போக வார்த்தை எவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வந்தாலும், அவங்களுக்காக கர்த்தர் பேசினாலும் இந்த மாதிரி அமைதியா இருப்பாங்க. கொஞ்சம் கூட அசைவு கூட இருக்காது. பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த வார்த்தை எனக்கானு கூட நமக்கு சந்தேகமா இருக்கும். இவர் பேசுறது, இவர் சொல்றதுலாம் பயங்கர உற்சாகமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, பயங்கர சர்ப்ரைசிங்கா இருக்கு, சூப்பரா இருக்கு. பட் இஸ் இட் ஃபார் மீ? கர்த்தர் செய்வார், கர்த்தர் மாத்துவார், கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இதை செய்ய போறார், கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு 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 தீ அனுப்புறார், தீ மூலமா கட்டுகளை உடைக்கிறார். ஃபண்டாஸ்டிக், கேட்கறது நல்லா இருக்கு. ஆனா எனக்காது அதான் நம்ம கொஞ்சம் கூட அசைவு இல்லாம, நாட் ஈவன் a centimeter this side that side, எப்படி வந்தீங்க உட்கார்ந்தோமோ அப்படி ஒரு பயம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கொஞ்சம் அசைஞ்சா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு பயம் போல இருக்கு. வாயை திறந்தா ஸ்டாண்ட் அப் அந்த பெஞ்சு சொல்லுவாங்க போல இருக்கு. அப்படிதான் உட்கார்ந்துருப்போம் நம்ம இல்ல சர்ச்ல. ஆண்டோட வார்த்தை எனக்கு வருகிறது. The word of the Lord is coming for me and for me. And it's an answer. எனக்கு பதில். கர்த்தர் என்னோடு கூட பேசுறாரு, என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன் என்று சொல்றாரு. God is bringing a word, a living word. ஜீவ வார்த்தை எனக்காக வருகிறது. It's for me. It's a yes from God. கர்த்தர்கிட்ட வருகிற ஆம் என்கிற வார்த்தை அது. கர்த்தர் சொல்றாரா, நீங்க சுகமாகுறீங்க, சுகமாயிட்டீங்கன்றாரா, சுகமாயிட்டோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் சொல்றாரா, நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, you are saved, you are new, நீ புதிய மனுஷி, நீ பாவத்திலிருந்து விடுதலை ஆயிட்டேன்னு சொன்னாரா, விடுதலை ஆயிட்டோம். We are free from those sins. We do not know how to celebrate today. இப்போலாம் நம்ம என்ஜாய் செலிப்ரேட் பண்றதே இல்ல, பண்ண தெரியல. We are so cold. நம்ம கிட்ட இருக்கிற அக்னிய தண்ணி போட்டு அணைச்சு கோல்டா வச்சிருக்கிறோம். We are such cold people. We become so mechanical in life. ரொம்ப மெக்கானிக்கல் ஆயிட்டோம். Where are those days? எங்க அந்த நாட்கள்? ஒவ்வொரு விஷயமும் கர்த்தர் செய்யறத, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் we used to celebrate it. கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தர் எனக்கு செஞ்சார், இயேசுவின் சத்தத்தை கேட்டார். Oh, what a beautiful life this is. எவ்வளவு ஆச்சரியமான வாழ்க்கை, எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு precious-ஆ இருக்கு என்று சொல்லி வாழ்ந்த நாட்கள் எங்க? Where are those days? ஆரம்பத்தில் இயேசுவுக்காக எவ்வளவு உற்சாகமா இருந்தோம். Are we excited the same way now? இப்போ அதே எக்ஸைட்மென்ட் இருக்கா நம்ம கிட்ட? அந்த உற்சாகம் இருக்கா நம்ம கிட்ட? நோ. ஏன் தெரியுமா? இப்போலாம் அந்த எஸ்ஸாவே நம்ம நினைக்கிறது கிடையாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள எந்த வித உற்சாகமும் கிடையாது. ஒரு நேம் சேக்குக்காக ஜெபிக்கிறாங்க, நேம் சேக்குக்காக சர்ச் போறாங்க, நேம் சேக்குக்காக பைபிள் வாசிக்கிறாங்க. No, that's not Christianity. கிறிஸ்துவ என்ன தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும், every single second கர்த்தர் நம் வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்கிற, கொடுத்துட்டு இருக்கிற, நமக்கு வச்சிருக்கிற, வைத்து கொண்டிருக்கிற எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து ஒவ்வொரு செகண்டும் உற்சாகத்தோட நன்றி ஆண்டவரே, ஹalleluya, thank you Jesus, I love you Lord, இந்த வாழ்க்கை எனக்கு சூப்பரா இருக்கு, I'm enjoying it என்று சொல்லி ஒவ்வொரு செகண்டும் செலிப்ரேட் பண்றவங்க தான் கிறிஸ்டியன்ஸ். Because every second of our life God is answering some prayer or the other. நம்ம ஜெபிக்கிற, வாய் விட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் மனசுல செய்யற ஜெபத்திற்கும், நம்ம சொல்லாத காரியத்திற்கு கூட பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் every second of our life. ஏன் தெரியுமா இதை அடிச்சு சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன்? Because when God created us, ஆண்டவர் நம்மளை உருவாக்கின பொழுது, நான் இப்பொழுது சொல்றேன், எரேமியா 1:5 அந்த வசனம், ஜெரேமியா 1:5 says, மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்மளை கன்சீவ் பண்ணாரு. தாயின் வயிற்றில உருவாக்குவதற்கு முன்பதாக, before he could even create us in the womb of our mother, he conceived us in his mind.
அவர் மைண்ட்ல கன்சீவ் பண்ணும் பொழுது என்ன கன்சீவ் பண்ணனா, ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு மனுஷியை உண்டாக்குறேன் என்று சொல்லி அவர் உருவாக்குறார். Just remember this. If God had a plan and a purpose and because of that we came into existence, கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருந்தா, திட்டத்தை நிமித்தம் இந்த பூமிக்குள்ள நம்ம வந்திருந்தோம்னா ஆண்டவர் ஒரு செகண்ட வேஸ்ட் பண்ணுவாரா? Will God waste even 1 second of our life? ஒரு செகண்ட வேஸ்ட் பண்ணி ஒரு திட்டம் உண்டாக்குவாரா? Will God be wasting time when he creates a plan? So அப்ப நம்ம லைஃப்ல ஒவ்வொரு செகண்டும் ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் காட். ஒவ்வொரு செகண்டும் நம்ம மூலமா ஏதாவது செய்றாரு. So every second of our life is powerful, interesting. Just listen to me. இத கேளுங்க. நைட் நம்ம தூங்குறோம் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தூங்குற டைம் அங்க ஒண்ணுமே நடக்காது நினைச்சிட்டு இருக்கோம். When we are sleeping, do you know how many cells in our body are regenerating? எத்தனை செல்கள் நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் மறுரூபமாகிறது தெரியுமா? எத்தனை ஆர்கன்ஸ் அது ரிப்பேர் ஆகுது தெரியுமா? எத்தனை நர்வ்ஸ்ல என்ன நடக்குது தெரியுமா? You think you're sleeping? No, you are just sleeping for yourself. ஆனா ஆண்டவர் ஏதோ செஞ்சுட்டே இருக்கிறார் நம்ம சரீரத்துக்குள்ள, நம்ம மனசுல. நம்ம தூங்கும்போது கூட not even a single second in our life, ஒரு சிங்கிள் செகண்ட் கூட வீணா வெறுமையா நம்ம லைஃப்ல போக ஆண்டவர் விடுவதில்லை. Just that we don't realize. நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோம், நம்ம உணர மாட்டோம். ஏன் தெரியுமா? தண்ணி போட்டு அணைச்சு வச்சிருக்கிறோம் எல்லாத்தையும். We become so cold. We become so cold. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையோட இங்க வந்திருந்தாலும் சரி, whatever your sickness, உங்க சுகவீனம் என்னவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பண பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, குடும்பத்தின் சூழ்நிலை, the family situation எவ்வளோ கன்ஃபியூசிங்கா குழப்பமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, whoever you are, யாரா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? Can I say something to you? Your life is not over. உங்க வாழ்க்கை முடியல, உங்க வாழ்க்கை முடியாது. கர்த்தர் இந்த பூமியில உங்களுக்கு எத்தனை நாட்களை வச்சிருக்கிறார், எத்தனை மினிட்ஸ் வச்சிருக்கார், எத்தனை செகண்ட்ஸ் வச்சிருக்காரோ அவ்வளோ செகண்ட்ஸும் இட் இஸ் எக்ஸைட்டிங். இட் இஸ் எக்ஸைட்டிங். அதில் ஆச்சரியம் இருக்கிறது, ஒவ்வொரு செகண்டும் ஆச்சரியம் இருக்கிறது. கர்த்தர் பெரிய அற்புதமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. Every second of your life, do not forget that God is doing something powerful every second of your life. எனக்கு தெரியாது இங்க யாரெல்லாம் கோல்டா இருக்கிறீங்க, எனக்கு தெரியாது யாரெல்லாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்படுறீங்க, என்ன செய்ய போறேன், என்ன அதே பிரச்சனை தானே என்று சொல்லி பயந்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாது. I do not know how many of you go to sleep, தூங்க போகும்பொழுது வெறுப்போட விரக்தியோட இன்னொரு நாளா என்ன சாதிச்சா என்று சொல்லி life is so boring என்று சொல்லி எத்தனை பேர் தூங்க போறீங்க எனக்கு தெரியாது. But I want to tell you, God is awakening every single cell in your body right now. உங்க உள்ளத்துல குளிர்ச்சியா மாறி இருக்கிற உங்க உள்ளத்துக்குள்ள பனி போல இருக்கிற உங்க உள்ளத்துக்குள்ள I believe that the fire of God is coming right now. தேவன் அக்னி வருகிறது, தட்டி எழுப்ப வருகிறது, உற்சாகப்படுத்த வருகிறது. It wants to tell you that இல்ல not the way you're living your life right now. இப்போ இல்ல, ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு செகண்டும் I have something beautiful for you. உனக்காக பொக்கிஷமா ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்றார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that God is doing something powerful? நம்ம ரொம்ப கோல்ட் ஆனனால என்ன பண்றோம், நம்ம இந்த எஸ்ஸை என்ஜாய் பண்ணவே பயப்படுறோம். ஆண்டவர் சில சமயத்தில் எஸ் கொடுக்கும் பொழுது ஒரு விஷயம் நம்ம ஜெபிச்சது நடந்துட்ட உடனே அதை நம்ம ஒரு பயத்தோட தான் பார்க்குறோம். நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. இது உண்மையா? இது எனக்கு தானா? இஸ் இட் ஃபார் ரியல்? இஸ் இட் ஃபார் மீ? எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நிற்காது. இட் won't stay. I'm very suspicious. எனக்கு சந்தேகமாக இருக்கு, எனக்கு என்னமோ இது நிற்காதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ தோணுது இதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனை இருக்கு, இது நடந்துச்சுன்னா இதுக்கு பின்னாடி இது நிறைய பிரச்சனை இருக்கு. we don't want to accept. ஒரு பயம் இருக்கு. ஏன்னா நம்ம அப்படி ஆயிட்டோம், ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அப்படி ஆயிட்டோம். அதனால ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்மளால அதை பார்க்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஒரு பயம் இருக்கு, குழப்பம் இருக்கு, இல்லாட்டி அது பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிக்க தோணுது. we are so overthinking, ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம்.
ரொம்ப அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்ன தெரியுமா பியூட்டி, என்ன தெரியுமா, அதிகமா யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா, உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, உங்க வாழ்க்கையில நடத்துறாருன்னா, உங்களுக்கு காண்பிக்கிறாருன்னா, if God is saying a yes to something that you are asking for, just celebrate, just enjoy. நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குது? ஐ டோன்ட் நோ how many of you still do this. எத்தனை பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நைட்டு தூங்க போகும்போது, ஆண்டவரே இன்னொரு நாளை கொடுத்தீங்களே நன்றி, நாளைக்கு இன்னொரு நாளை நான் ஃப்ரெஷ்ஷாக நல்ல நாளை நான் பார்க்கணும், இன்னொரு நாளை ஆயுசை கூட்டி கொடுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிச்சிருக்கிறீங்க? யா, பியூட்டிஃபுல். நிறைய பேர் ஜெபிப்போம் இல்லையா, இன்னொரு நாள், ஜஸ்ட் ஒன் மோர் டே லார்ட் என்று சொல்லி கேட்போம். வயசு ஆக ஆக பயம் ஜாஸ்தி ஆகும். யூனோ இட் இஸ் வெரி காமன். பட் வி ஜஸ்ட் ஆஸ்க் காட், இன்னொரு நாளை கொடுங்க ஆண்டவர், இன்னும் ஒரு நாள் கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்குறோம்ல. அண்ட் யூனோ வாட், தட்ஸ் அ பிகெஸ்ட் எஸ். ஆண்டவர் இன்னொரு நாளை கொடுக்குறாரு. காலையில் எந்திரிக்கிறீங்க, யூ ஆர் சீயிங் அ நியூ டே, ஒரு புது நாள். நீங்க புதுசா ஒரு நாள் எந்திரிச்சிட்டீங்க. யூ கான் இன்டு அ நியூ டே. காட் இஸ் given a yes. அப்ப என்ன பண்ணணும்? அந்த நாளை செலிப்ரேட் பண்ணணும். இட்ஸ் a yes from God. என்ஜாய் பண்ணணும். தேங்க் யூ ஜீசஸ் என்று சொல்லணும். நன்றி ஆண்டவரே என்று சொல்லணும். யூ ஹேவ் டு செலிப்ரேட் இட். ஆனா இன்னைக்கு நம்மளால செலிப்ரேட் பண்ண முடியல, பயம் இருக்கு. But I'm going to show you something beautiful. இதை நான் இப்போ காண்பிக்கிறத மனசு நல்லா முழுசா எடுத்துக்கோங்க, முழுசா வச்சுக்கோங்க, இதை மறந்துடாதீங்க. வெரி பவர்ஃபுல் பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் சொல்ல போறேன். வேதத்திலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம் சொல்ல போறேன். ஏன் ஆண்டவர் கொடுக்குற எஸ் நம்ம சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். Why is it safe to enjoy the yes from God? அதை நம்ம பார்க்க போறோம். 2 வார்த்தைகள் மூலமா பார்க்க போறோம். ஒன்று எபிரேய வார்த்தை, ஒன்று கிரேக்க வார்த்தை. 1 Hebrew word and 1 Greek word. பாப்போமா? முதல்ல எபிரேய வார்த்தை, எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. என்னது இது? ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென் தெரியுமா என்னது அப்படின்னா? ஆமெனுக்கு உண்மையான முழுமையான மீனிங் என்ன தெரியுமா? So be it, established, it stands, it will hold, நிறைவேறட்டும், உறுதியானது, நிலைநிற்கட்டும், அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம். That's why when we say a prayer, நம்ம ஒரு ஜெபத்தை செய்யும் பொழுது அந்த ஜெபத்தில் நம்ம சொன்னதெல்லாம் முடிக்கும் பொழுது ஆமென் என்று சொல்றோம். பட் ஆமெனுக்கு அர்த்தமே அப்படியே நடக்கட்டும். In even more better sense சொல்லணும்னா ஆமெனுக்கு அர்த்தம்னா, ஆமென் is actually a grand yes. ஒரு அலங்காரமான அதான் ஆமென். எல்லாம் சொல்லிட்டு இது நடக்கும், அப்படியே நடக்கும் என்று சொல்லுவது. ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசாயா 65:16 65:16 ஐசாயா 65:16 ஆக்சுவலாக இங்கிலீஷ் பைபிளை தெரிஞ்சிங்கன்னா கிடைக்காது, தமிழ் பைபிளை தெரிஞ்சினா கிடைக்காது. ஆனால் ஒரிஜினல் எபிரேய மொழியில் when the English Bible says God of truth, God of truth ன்னு சொல்ற இடங்கள் எல்லாம் ஒரிஜினல் எபிரேய மொழியில எலோய் ஆமென் என்று சொல்லுகிறது. அப்போ God of truth ஓட ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் அதுதான், எலோய் ஆமென். அப்போ ட்ரூத் என்ற அர்த்தம். அதோட ஒரிஜினல் அர்த்தம் எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும்னா, ஒரு குட்டி குழந்தைய ஒரு தாய் அதை ஃபீட் பண்ணும்போது எப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க, எவ்வளோ சேஃபாக பிடிப்பாங்க, எவ்வளோ ப்ரொடெக்டிவாக பிடிப்பாங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிப்பாங்க, எவ்வளோ ஒரு செக்யூராக பிடிப்பாங்க. கொஞ்சம் கூட அசையாதபடி, கொஞ்சம் கூட எதுவுமே அதை தொடாதபடிக்க அதை பிடிப்பாங்க இல்லையா? அந்த ஸ்ட்ரெங்க், அந்த ஸ்ட்ராங், அந்த எஸ்டாப்ளிஷ்ட், அந்த உறுதி தான் ஆமென். That's what amen means. Amen is so established. Amen is so true. Amen is so powerful. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? The God whose yes is so firm. நம்ம தேவனோட அவ்வளோ ஸ்ட்ராங். தேவனுடைய எஸ் அவ்வளோ ஸ்ட்ராங். அதுதான் ஒரு பேரே எலோய் ஆமென் என்று மாறுச்சு. God of Amen. எஸ் என்று தேவனோட வார்த்தையிலிருந்து வந்துச்சுன்னா அது எஸ் தான். திரும்பி சொல்லட்டுமா? எஸ் என்று தேவனோட வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எஸ் தான். அதை அசைக்க முடியாது, அதை மாற்ற முடியாது. அதுக்கு பின்னாடி எந்த கிளாஸும் கண்டிஷனும் இருக்காது, கண்டிஷன் சப்ளைலாம் கிடையாது. எஸ் ஃப்ரம் காட் இஸ் எஸ்.
ஆண்டவர் உங்களுக்கு எஸ்ன்ற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருந்தானா அது எஸ் தான். ஜஸ்ட் லுக் அட் திஸ் கிரேக்க வார்த்தை நே. என்னது நே? சொல்லுங்க. இன்னைக்கு கூட நீங்க கிரீஸுக்கெல்லாம் போனீங்க, கிரேக்க மொழி பேசுகிற இடங்கள்லாம் போனீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது ஒன்று கேட்டீங்கன்னா அவங்க அப்படின்வாங்க. அப்படின்னா அது எஸ்ன்னு அர்த்தம். இன்னைக்கு கூட they say this, they use this word. ஸோ இந்த 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 இது வந்து இது வந்து கிரேக்க வார்த்தை. நியூ டெஸ்ட்மெண்ட்ல இதை பார்க்க முடியும். இதுக்கு மீனிங் எஸ் தான். இதுக்கும் அர்த்தம் என்னது? எஸ் 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 என்ற அர்த்தம். என்ன எஸ்ன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க. 2 கொரிந்தியர் 1:20 2 Corinthians 1:20 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி தான், இந்த என்ன பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட எஸ்னா இது? எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட். அந்த வசனம் தான் நம்ம சொல்லி கொடுக்குது. எவ்ரி ப்ராமிஸ் ஆஃப் காட், கர்த்தரோட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே, கர்த்தரோட வார்த்தைகள், நமக்காக வருகிற வார்த்தைகள் எல்லாமே இட்ஸ் எஸ் அண்ட் அமன். அது உறுதியானது, அது முழுமையானது. இந்த ப்ராமிசஸ்லாம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. இட்ஸ் தேர் in existence. It's come to us even before we were born. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை யாராலையும் மாற்ற முடியாது. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ப்ராமிசஸ், நமக்கு வச்சிருக்கிற எஸ், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுக்கிற எஸ் யாராலையும் மாற்ற முடியாது, யாராலையும் அசைக்க முடியாது. And can I say this one more time to each one of you? உங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லட்டுமா? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சத்தமா சொல்லட்டுமா? சந்தோஷத்தோட சொல்லட்டுமா? கர்த்தர் உங்களுக்கு எஸ் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்க ஜெபிக்கிற விஷயங்களுக்கு, நீங்க கேட்க மறந்த விஷயங்களுக்கு கூட கர்த்தர் உங்களுக்கு எஸ் என்று சொல்லியிருக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் உங்க வாழ்க்கையில கொடுத்துட்டே இருக்கிறார் என்றால், அது கர்த்தருடையது. அதை யாராலையும் பறிக்க முடியாது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. So just enjoy it, just celebrate it, worship God and celebrate it. Don't be suspicious. Don't be suspicious. சந்தேகத்தோட பார்க்காதீங்க, பயத்தோட பார்க்காதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, குழம்பாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, நெகட்டிவ் விஷயங்களை யோசிச்சு பேசி just enjoy the yes of God. ஒவ்வொரு செகண்டும் இஸ் yes from God. நீங்க வாழ்ற, நீங்க சுவாசிக்கிற ஒவ்வொரு செகண்டும், every second that you're breathing is an yes from God. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Can we close our eyes and pray? ஒரு சில மணி துளிகள் நம்ம ஜெபிக்க போறோம். And as we pray, I just want you to submit yourself. உங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, தேவனே, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் பல பேர் ரொம்ப கோல்டாக மாறி இருக்கிறோம். ஆண்டவரே, Lord, we become so cold. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துட்டு இருக்கு, நிறைய அனுபவங்கள். ஆண்டவரே, நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நோவாக தெரிஞ்சிருக்கு, நிறைய விஷயங்களுக்கு சைலண்ட்டாக இருந்திருக்கு, நிறைய விஷயங்கள் தாமதமாக இருக்கு. ஆண்டவரே, சில நேரங்களில் ஃபயர் போல் எல்லாம் மாறி இருக்கு. இதெல்லாம் பார்த்து நாங்கள் ரொம்ப சோர்வாயிட்டோம், ரொம்ப சோம்பேறி ஆயிட்டோம், ரொம்ப பயந்தாங்கோலி ஆயிட்டோம், ரொம்ப சந்தேக பிராணி ஆயிட்டோம். ராஜா, ஆண்டவரே, இப்படியாக வாழ்கிற ஒவ்வொருத்தரும் இப்போ தொடுங்க. ஆண்டவரே, I pray in the mighty name of Jesus that the fire of God, the anointing of God, ஆண்டவரே, தட்டி எழுப்புகிற உற்சாகப்படுத்துகிற அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஆண்டவரே, help your people to celebrate and live like Christ's children. ஆண்டவரே, இயேசுவோட பிள்ளைகளாக வாழும்படியாக ஒவ்வொருத்தரும் இப்போ தொடுவீராக, மாற்றுவீராக. ஆண்டவரே, உன் பரிசுத்த ரத்தம் இவர்களை மூடட்டும், மறைத்து கொள்ளட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். இப்போ ஆண்டவரே, அப்பா, உற்சாகம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ தொட்டு உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, people who have come to this church cold, let them go back with joy. ஆண்டவரே, it's an yes from God என்று சொல்லி உற்சாகம் அடையட்டும். ஆண்டவரே, thank you Jesus. அப்படியாக மறைத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். 3 எஸ் உங்களுக்கு காண்பிக்க போறேன். 3 powerful yes from the Bible. 3 people, 3 powerful yes from the Bible. 3 பேர், 3 வல்லமையான எஸ். அவங்களுக்கு கிடைச்ச எஸ், ஆண்டவர் எஸ், ஓகே, நீ கேட்கறத செய்யற என்று சொன்ன எஸ். அதுல இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். முதலாவதாக நம்ம பார்க்க போற எஸ், the first yes, 1 ராஜாக்கள் 18:38. 1 Kings 18:38. அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும்
பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. Then the fire of the Lord consumed the burnt offering and the wood and the stones and the dust and licked up the water that was in the தேவனுடைய அக்னி, the fire of the Lord என்று சொல்லுகிறது. இங்க என்ன நடக்குது, என்ன படிக்கிறோம், என்ன passage இது என்று சொல்லி பார்த்தா, எலிஜா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ப்ராஃபட் எலிஜா. ப்ராஃபட் எலிஜா அந்த ராஜாவிடத்துல சொல்றாரு. ஏன்னா அவங்க எல்லாம் அந்த பால் தீர்க்கதரிசிய பொய்யான தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. false gods, they were praying to false gods, worshiping false gods. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த பொய்யான தேவர்களை வணங்குற அந்த பீப்புள் கிட்ட அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கலாம், ஒரு போட்டி வச்சுக்கலாம். நீங்க ஒரு பலிபீடம் வைங்க, நீங்க ஒரு ஆல்டர் செட் பண்ணுங்க, நாங்க ஒரு ஆல்டர் செட் பண்றேன். நீங்க உங்க பால் தேவனிடத்துல கேளுங்க, இந்த பொய்யான தேவனிடத்துல நீங்க கேளுங்க, அவர் அங்க அக்னி கொண்டு வரட்டும், வானத்திலிருந்து அக்னி கொடுக்கட்டும். நீங்க வச்சிருக்க இந்த பலியை வானத்திலிருந்து ஒரு அக்னி வந்து அந்த பலியை முழுசா கன்சியூம் பண்ணட்டும் என்று சொல்லி அவங்க கிட்ட சொல்றாரு. ஸோ அந்த பாலோட தீர்க்கதரிசி, இந்த பால் ஃபால்ஸ் காடோட ப்ராஃபிட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்க காலேருந்து நைட்டு வரைக்கும் கத்துறாங்க, கதறாங்க, கையை வெட்டிக்கிறாங்க. இப்படி அவங்களே தங்களை காயப்படுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இந்த அக்னி வரட்டும்ன்றாங்க. பட் ஒன்றும் அசைல, ஒன்றும் நடக்கல. நத்திங் ஹேப்பன்ட். எதுவுமே நடக்கல, எந்த அக்னியும் வரல. எலிஜா அவங்களை பார்த்து கேட்குறாரு, என்னாச்சு தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் நடக்கல. ஆனால் அதுக்கப்புறம் எலிஜா என்ன செய்கிறாரு, ஒரு பலிபீடத்தை செட் பண்ணுறாரு. அந்த பலிபீடத்தில் தண்ணி ஊத்துறாரு, 3 முறை ஊத்துறாரு, ஃபுல்லாக ஊத்துறாரு. ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்குகிறது. இந்த பலிபீடத்தை முழுசா கன்சியூம் பண்ணுகிறது. ஒன்று விடாம, ஒரு பலி விடாம, ஒரு இடம் விடாம முழுமையாக அந்த அக்னி எல்லாவற்றையும் அது பற்றி எரிகிறது. இங்க எஸ் வந்ததா, இங்க ஆம் வந்ததா, சொல்லுங்களா, ஆம் வந்ததா, எஸ் வந்ததா? என்ன அந்த எஸ்? வாட் வாஸ் த எஸ்? இங்க என்ன எஸ்? ஃபயர் தான் அந்த எஸ்ஸா? எலிஜா எதுக்காக ஜெபிச்சாரு? எலிஜாவோட ஜெபம் என்ன தெரியுமா இருக்காது? 36 வாசிங்க, 1836 வாசிங்க. பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். And that time of the offering of the oblation, Elijah the prophet came near and said, O Lord, God of Abraham, Isaac, and Israel, let it be known this day that you are God in Israel, and that I am your servant, and that I have done all these things at your word. எலிஜாவோட ஜெபம் பாருங்க, என்ன சொல்லி கேட்கிறாரு எலிஜா? என்ன சொல்லி கேட்கிறாரு? அவர்தான் மெய்தேவன் என்று சொல்லி, that Lord God, அவர்தான் is God Almighty என்று சொல்லி எல்லா கண்களும் காணட்டும். யாரு? பொய்யான தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறோம், முரட்டாட்ட பிடிக்கிறவங்க, the rebellious people, the people who criticize God, who do not believe in God, எல்லா கண்களும் காணட்டும், that he is true living God என்று காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதுதான் அவருடைய ஜெபம். 37 என்ன சொல்றாரு? 37 கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும். இங்கிலீஷ் Answer me, O Lord. Answer me, O Lord. Answer. இதான் அவர் கேக்குறார். Answer me, O Lord. Answer me that this people may know that you are Lord. That this people may know that you are Lord. Our God. Our God. That you have turned their hearts back. You have turned their hearts back. நம்ம அக்னி தான் பதில் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுதான் எஸ் நினைக்கிறோம். அங்க இருக்கிறவங்களும் அதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. But sometimes this fire can be a distraction also. இதெல்லாம் பதில். இதை தான் நம்ம
உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஃபயர் மேலே தான் நம்ம எல்லாரோட கண்களும் இருக்கு. திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா கவர்ன்ட், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கு. பட் ரிமெம்பர், திஸ் ஜஸ்ட் அ ரேப்பர். இது வெறும் வெளியே போடப்படுகிற ஒரு அழகான ரேப்பர். இது ஒரு கிஃப்ட் ரேப்பர். திஸ் இஸ் நாட் தி எஸ். எஸ் என்ன தெரியுமா? எலைஜா அக்னியை குடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கவே இல்லை. எலைஜா ஜெபிச்சது, ஆண்டவரே இவங்க மனம் திரும்பட்டும் என்று சொல்லி. எலைஜா ஜெபிச்சது என்னது? இவங்க மனம் திரும்பட்டும், லெட் தேர் ஹார்ட்ஸ் டர்ன் என்று சொல்லி தான் எலைஜா ஜெபிச்சார். லெட் தேர் ஹார்ட்ஸ் டர்ன், இவங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அண்ட் that was celebration. அந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் தேவாதி தேவனை பார்த்து பணிந்து குனிந்து அவர்கள் அறிக்கையிட்டாங்க, that he is true Lord. I'm telling you, உங்க லைஃப்ல எது உண்மையான எஸ்ன்னு தெரியாம நிறைய நேரத்தில் இருக்கிறோம். we do not know what is the real yes. நம்ம மேபி ஒரு பணம் சார்ந்த விஷயம் தான் எஸ் என்று சொல்லி நினைக்கிறோம். மேபி we think that பொசிஷன் சார்ந்த விஷயம் தான் எஸ் என்று சொல்லி நினைக்கிறோம். மேபி we think that ஒரு மெட்டீரியல் சார்ந்த விஷயம் தான் எஸ் என்று சொல்லி நினைக்கிறோம். மேபி we think that யாரா நம்மளை ப்ரைஸ் பண்றாங்களோ அதுதான் அக்னாலஜ்மெண்ட் தான் எஸ் என்று சொல்லி நினைக்கிறோம். பட் அதெல்லாம் எஸ் கிடையாது. அதை தாண்டி கர்த்தர் அவருடைய பர்பஸை, அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில நடத்தி கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் எஸ். You should first know what is the yes. எது ஆம் என்று சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டும். எதுதான் உண்மையான நோக்கம்? வாட் இஸ் த ரியல் இன்டென்ஷன்? வாட் வில் கிவ் யூ ரியல் ஜாய்? உண்மையான சந்தோஷம் எது உங்களுக்கு கொடுக்கும்? இன்னைக்கு பொய்யான சந்தோஷத்தை கொடுக்கிற பல விஷயங்கள் இருக்கிறது. There are so many things that can give you temporary joy. Dopamine, instant dopamine rush எத்தனையோ விஷயங்கள் கொடுக்க முடியும். ஏன், ஒரு ரீல் பார்த்தாலே நமக்கு இன்னைக்கு ஒரு பொய்யான சந்தோஷம் கொண்டாடுறதுக்கு வந்துடும். பட் we should know that that is not the real yes. உண்மையான சந்தோஷம் நிலைச்சிருக்கும். என்ன நடக்குதோ நடக்கலையோ அது அசைக்கப்படாது. it cannot be shaken. யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். we'll be strong, we'll not be sensitive, we'll be strong. அசைக்கப்பட மாட்டோம். எப்படி சொல்லுங்க? அசைக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட எஸ் தான் ஆண்டவர் கொடுக்கிறார். so you have to know what the real yes is. எது உண்மையான எஸ் என்று சொல்லி நமக்கு தெரியணும். அதை கொண்டாட ஆரம்பிக்கணும். ஹalleluya. fire was not the yes. திரும்பிய இதயம் தான் அந்த எஸ். received. உண்மையான எஸ் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற விஷயம். ஹalleluya. கர்த்தர்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற விஷயம். ராப்பரை பார்த்து ராப்பர் தான் பதில் நினைச்சிட்டு ராப்பரை நீங்க ஒரு நாள் கிழிச்சு தான் போடணும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற கிஃப்ட் தான் பொக்கிஷம். just understand what that gift that God has got for you. இரண்டாவது எஸ் வாசிப்போம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 40வது வசனம். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லோரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையின் தகப்பனையும் தாயையும் தம்மோடு வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து. And they laughed at him, but he put them all outside and took the child's father and mother and those who were with him and went in where the child was. ஜைரஸ் என்கிற ஒரு பெரிய லீடர் இருந்தார். பெரிய லீடர் அவர் பிள்ளை ரொம்ப சுகவீனமா இருந்துச்சு. இயேசுப்பா அந்த ஊருக்கு அந்த சைடு வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்டு ஜைரஸ் இஸ் கோயிங் டு மீட் ஜீசஸ். அவரை பணிந்து வணங்கி, இயேசுப்பா நீங்க வந்தாதான், only if you come Jesus, என்னோட பிள்ளை சரியாகும், ப்ளீஸ் கம் ஜீசஸ் என்று சொல்லி கூப்பிடுறாரு. ஜீசஸ் வர்றாரு. ஆன் த வே அவருக்கு ஒரு சின்ன டிலே ஆகுது. ஒரு சின்ன விஷயம், வேற ஒரு மீட்டிங் என்கவுண்டர் நடக்குது. ஸோ ஜீசஸ் டிலேட், லேட் ஆகுது கொஞ்சம். அவங்க கிளம்பி புறப்படும் பொழுது, திரும்பி வரத்துக்கு ஜேரஸ் வீட்டுக்கு புறப்படும் பொழுது ஜேரஸ் வீட்டில இருந்து செய்தி வருகிறது. there's a message from Jairus house. ஜீசஸை ட்ரபிள் பண்ணாதீங்க, உங்க பொண்ணு இறந்து போயிட்டா என்று சொல்லி, your daughter is dead என்று சொல்லி ஒரு மெசேஜ் வருகிறது. they were all heartbroken. முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஜீசஸ் வருவார், எஸ் கிடைச்சிரும் என்று சொல்லி ஜேரஸ் அவர் வீட்டாரும் ரொம்ப நம்பியிருந்தாங்க. ஆனால் பிகாஸ் ஆஃப் த டிலே ஜீசஸ் வரது லேட் ஆயிடுச்சு. பொண்ணு இறந்துடுச்சு, எஸ் கிடைக்காதுன்னு மேலே நினைச்சாங்க. ஆனால் ஜீசஸ் சொன்னார், இல்லை யார் சொன்னா பொண்ணு இறந்து போச்சுன்னு?
பொண்ணு தூங்கிட்டு இருக்கு, ஷீ இஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங், வா போலாம் என்று சொல்லி அங்கே வராரு. யூ நோ வாட் ஹேப்பன்? அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த வீட்டில் நிறைய பேர் அழுதுட்டு இருந்தாங்க. பீப்புள் ஆர் மோர்னிங். அங்கே வந்து இன்னைக்கும் அந்த பழக்கம் ஊர் சைட்லலாம் இருக்குது. ப்ரொஃபஷனல் மோனர்ஸ் தெரியுமா? ஒப்பாரி வைக்கிறதுக்குன்னு சிலர் இருப்பாங்க, அவங்களை கூப்பிடுவாங்க, காசு கொடுத்து அவங்களை கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி துக்க வீட்டெல்லாம் அவங்க வருவாங்க, வந்து ஒப்பாரி வைப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுப்பாங்க, ஒப்பாரி அழுவாங்க, ப்ரொஃபஷனலாக அழுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொஃபஷனல் மோனர்ஸ் அந்த கலாச்சாரத்துலையும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பீப்புள் உட்காந்து அங்கே ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் மேபி பிகாஸ் ஆஃப் தட் எஃபெக்ட் மற்றவங்களும் அழுதுட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸும் அழுதுட்டு இருந்திருப்பாங்க நினைக்கிறேன். பிளேஸ் வாஸ் ஸோ சேட், எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் வராரு. ஜீசஸ் சொல்ற, அந்த ஏன் அழுவுறீங்க, இந்த பொண்ணு சாகலை, அவள் தூங்கிட்டு இருக்கிறா என்று சொல்றாங்க. ஜீசஸ் வாண்ட்ஸ் டு கிவ் an yes, ஒரு எஸ் பதிலாக எஸ்ஸே அவர் அங்கே வந்திருக்கிறாரு. ஓ எஸ் இஸ் தி ஆன்சர், எஸ் இஸ் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் அங்கே வந்திருக்கிறாரு. ஆனால் என்னாச்சு, அவங்கள நம்பல, அவங்கள சிரிச்சாங்க. என்ன பண்ணாங்க? சிரிச்சாங்க. ஐ கான்ட் பிலீவ் இட். எனக்கு இது வாசிக்கும் பொழுது பெரிய பாரடாக்ஸாக இருக்குது. இது என்ன ஒன்றுமே புரியலையே என்று தோணும். என்ன ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி அழுது கொண்டு இருக்கிறவங்க அப்படி அழுது கொண்டிருக்கோம், திடீர்னு உடனே எப்படி சிரிக்க முடியும்? ஒரு சாவு வீட்டில் எப்படி சிரிக்க முடியும்? பட் சிரிச்சாங்க. that was a condition of their heart. அவங்க இதயம் அப்படி இருந்தது, அவங்க இதயம் அவ்வளோ மோசமாக இருந்தது, அவங்க இதயத்தில் அவ்வளோ குழப்பம் இருந்தது, அவங்க இதயத்தில் அவ்வளோ ஒரு சந்தேகம் இருந்தது, சஸ்பிக்ஷன் இருந்தது. அப்படி சஸ்பிக்ஷன் அதிகமாகும் பொழுது, when your heart is filled with so much of suspicion, when your heart is filled with இவ்வளோ சந்தேகம் உங்கள் இதயத்தில் நிரம்பி இருக்கும் பொழுது, உங்களால் ஈஸியாக அழ முடியும், ஈஸியாக சிரிக்க முடியும், வாழ்க்கையை வந்து ஒரு நிலையாகவே வாழ முடியாது. அப்படிதான் அவங்க இருந்தாங்க. நிலையா வாழ முடியல அவங்களால. ஏன்னா அவங்கள அவ்வளவு சந்தேகம், வாழ்க்கையில் எல்லாத்துக்கு குறித்து சந்தேகம், வாழ்க்கையில் எல்லாத்துக்கு குறித்து நெகட்டிவ் ஆட்டிடியூட். யாரை பார்த்தாலும் அவங்கள பார்த்தாலும் சந்தேகம். இவங்க ஒரு ஆள் இதுக்காக தான் பண்றாங்களா, இவங்க ஒரு ஆள் அதுக்காக தான் பண்றாங்களா என்று ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, யூ cannot be a stable person. உங்களால நிலையா இருக்க முடியாது. இவங்க அப்படிதான், இவங்க நிலையா இருக்க முடியல, சிரிக்கிறாங்க. பட் யூ நோ வாட் ஹேப்பன்? அவங்க நிலையா இல்லாதனால, ஸ்டேபிளா இல்லாதனால, சிரிச்சனால, சஸ்பிஷியஸா இருந்தனால ஜீசஸ் அவங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அவங்களால அந்த எஸ்ஸை பார்க்கவே முடியல. they were not able to see the yes. அந்த அற்புதத்தை பார்க்க முடியல. தலிதா குமி என்று சொல்லி ஜீசஸ் சொல்றதை அவங்களால கேட்க முடியல. அவர் சொன்னவன் அந்த மரித்து போன பெண் அவ உயிரோட எழும்புனதை அவங்களால பார்க்க முடியல. அந்த மிரக்கல்ல அவங்களால அனுபவிக்க முடியல. பிகாஸ் they were filled with suspicion. அவங்க உள்ளத்தில் அவ்வளோ கேள்விகள், அவ்வளோ குறை எண்ணங்கள், அவ்வளோ குற்றம் படுத்துகிற எண்ணங்கள் இருந்தனால அவங்களால அந்த அற்புதத்தை, எஸ் என்கிற அற்புதத்தை பார்க்க அனுபவிக்க முடியல. I want to ask you today morning, ஒருவேளை உங்கள் லைஃப்பில் இப்படி நிறைய சஸ்பிக்ஷன், உங்களுக்கு எல்லாத்த குறித்து சந்தேகம், எல்லாத்த குறித்து ஒரு குறை எண்ணம், நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கா? இஃப் யூ ஆர் ஃபில்ட் வித் so much of negativity, if you're filled with so much of suspicion, உங்கள் உள்ளத்தில் எதை குறித்து சந்தேகம் இருந்தா, லைஃப்பில் எதை குறித்து சந்தேகம் இருந்தா, அற்புதங்களை கர்த்தர் உங்கள் லைஃப்பில் வச்சிருக்கிற அற்புதங்களை, உங்கள் லைஃப்பில் கர்த்தர் கொண்டு வர ஒவ்வொரு செகண்ட் அற்புதங்களை உங்களால் அனுபவிக்க முடியவே முடியாது. You can never enjoy it. You can never see miracles. ஆனா அதே சமயத்துல if you have a heart, a stable heart, உங்களால எல்லாவற்றையும் பாசிட்டிவா பார்க்க முடியுமா? கர்த்தர் நன்மையானதை நன்மைக்கு ஏதுவா செய்வார் என்று சொல்லி, if you are able to see everything positively, நான் சொல்றேன், every second of your life is a miracle. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு செகண்டும் மிரக்கல் பார்ப்பீங்க. நான் ரிப்பீட் பண்ணுறேன். உங்கள் உள்ளத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை உடைக்கணும் என்று சொல்லி நான் பேசுகிறேன். உங்கள் லைஃப்பில் எல்லாவற்றையும் குறைவாக நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, எல்லாவற்றையும் நெகட்டிவாக நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, எல்லாவற்றையும் சந்தேகப்படுகிறவர்களாக இருந்தீங்கன்னா, இஃப் யூ ஹேவ் அ ஹார்ட் விச் இஸ் சஸ்பெக்டிங் எவ்ரிதிங் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்கள் லைஃப்பில் மிரக்கலை பார்க்கவே முடியாது. மிரக்கல் நடந்துகிட்டே இருக்கும், ஆனால் அது உங்களை பார்க்க முடியாது. மிரக்கல் உங்கள் பக்கத்திலே நடக்கும், உங்களால் பார்க்க முடியாது. ஏன் மிரக்கல் உங்க லைஃப்லயே கூட நடக்கும், ஆனா உங்களால அது உணர முடியாது. you can never realize it. அதே if you are a person who see everything positively, எல்லாத்தையும் பாசிட்டிவாக, எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்க பார்க்கிறவர்களாக, பேசுகிறவர்களாக மட்டும் இருந்தீங்கன்னா, every second, நான் சொல்லட்டுமா தெரியும், every second you will see miracles in your life. You will realize என் வாழ்க்கை மிரக்கல், எவ்ரி செகண்ட் மிரக்கல் என்று சொல்லி உணர்வீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்ரி செகண்ட் இஸ் a miracle. God does miracles every second. Hallelujah. You live your life as miracle. உங்க வாழ்க்கை அற்புதம், என் வாழ்க்கை அற்புதம் என்று சொல்லிட்டே வாழ்ந்துட்டே இருப்பீங்க.
ஒரு பர்சனோட நடக்கிற கான்வர்சேஷன், சும்மா ஒரு பர்சனோட நடக்கிற கான்வர்சேஷன் மிரக்கலஸா தெரியும் உங்களுக்கு, அற்புதமா தெரியும். நீங்க சாதாரணமா பேசுவீங்க, ஆனா அந்த கான்வர்சேஷன்ல எவ்வளவு விஷயங்கள் நன்மையா நடக்கும், எவ்வளவு விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும், எவ்வளவு விஷயம் என்கரேஜிங்கா இருக்கும், எவ்வளவு விஷயம் சமாதானமா இருக்கும். யூ நோ தட் திஸ் இஸ் a miracle. எப்படி நான் இவ்வளவு சமாதானமா பேசுறேன், எப்படி அவங்க எனக்கு இவ்வளவு நன்மையா பேசுறாங்க. You will see it as a miracle. You will find it miraculous. உங்க பிள்ளைங்க கிட்ட பேசும்போது, when you're talking to your children, you will see beautiful things happening. You will see memories being created. அற்புதமான நினைவுகள் தான் கிரியேட் ஆகுது பாப்பீங்க. You will feel so joyful. எப்படி ஒவ்வொரு கான்வர்சேஷன் இவ்வளவு மீனிங்ஃபுல்லா இருக்கு, இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி உணர்வீங்க. வேலையில when you at work place, நீங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும், ஒரு சக்சஸ் கொடுக்கும், ஒரு ரிசல்ட் கொடுக்கும், அது ஒரு ஜாய் கொடுக்கும், அது ஒரு ப்ரொடக்டிவிட்டியா இருக்கும். you will feel so joyful. எப்படி இவ்வளவு மிரக்கலஸா இருக்கு, ஒவ்வொரு வேலையும் நான் செய்யும்போது, ஒவ்வொரு செகண்ட்ல ஒவ்வொரு எஃபோர்ட் போடும்போது அது எப்படி இவ்வளவு மிரக்கலஸா இருக்கு என்று சொல்லி உணர்வீங்க. I'm telling you every single thing. நீங்க படிக்கும் பொழுது, பைபிளை வாசிக்கும் பொழுது, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, you will see everything beautiful. You will see a miracle. யாருக்கு தெரியுமா அது நடக்கும்? For people who are positive. சந்தேகப்படுறவங்கள, கள்ள சிரிப்பு சிரிக்கிறவங்கள, புறம் பேசுறவங்கள, gossip பண்றவங்கள, for people who see everything positively, அவங்களுக்கு எல்லாமே மிரக்கலா தான் இருக்கும். எல்லாமே மிரக்கல். That's why you see them very cheerful. அவங்கள நீங்க சோகமாவே பார்க்க முடியாது, அவங்கள நீங்க சோர்வாவே பார்க்க முடியாது. ஏன்னா they live life with so many miracles which God is doing every second, worshiping the Lord for the beauty of it. Hallelujah, hallelujah. சிரித்தவர்கள் வெளியே போவார்கள், சந்தோஷமாக கர்த்தருக்குள் சிரித்தவர்கள் உள்ளே இருப்பார்கள். Hallelujah. God is raising dead things in your life. இப்பவே ஆண்டவர் பல பேரோட வாழ்க்கையில உங்க பெர்ஸ்பெக்டிவ் நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணும்போது, இதை புரிந்து கொள்ளும்போது நான் விசுவாசிக்கிறேன். I just believe this. I know the Holy Spirit is prompting me to say this. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறத நான் உங்ககிட்ட இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில கர்த்தர் இப்பொழுது பல விஷயங்களை உயிரோடு எழுப்புகிறார் என்பதை நான் உணர்கிறேன். Hallelujah, hallelujah. This is a house of God. இது கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய விசுவாசிகள் பிள்ளைகள் ஒரே மனதாக விசுவாசத்தோட ஒன்றாக வருகிற இடத்துல, கேட்கிற இடத்துல கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார். அற்புதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. வாசிப்போமா? லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42 43. The gospel according to Luke chapter 23 verses 42-43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். He said, Jesus, remember me when you come into your kingdom. And he said to him, truly I say to you, today you will be with me in paradise. பாருங்க, இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான இன்சிடென்ட் அன்ஃபோல்ட் ஆகிறது. ஜீசஸ் சிலுவையில் இருக்கிறாரு, சிலுவை அடிச்சுட்டாங்க. ரெண்டு சைடும் ஒரு திருடன், தீஃப் என்று சொல்லி பைபிளில் சில இடத்துல வாசிக்கிறோம். பட் சிலுவையில் அறையப்பட்டாங்கன்னா அவங்க சாதாரண சும்மா ஏதோ இடத்துல திருடணும் கிடையாது, பயங்கரமான ஒரு குற்றவாளி, வெரி வெரி பேட் கிரிமினல். ரொம்ப மோசமான குற்றவாளிகள் தான் இந்த மாதிரி சிலுவை மரணம் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ தேவர் சச் ஹார்ட் கோர் கிரிமினல்ஸ். இவங்க ரெண்டு பேரும் ஒரு சைடில் இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு திருடன் அவன் ரிப்பெண்ட் பண்ணி மனம் வருந்தி, எஸ்ப்பா நீங்கள் பாரடைஸில் என்ன நீங்கள் போகும்போது என்னை யோசிங்க என்று சொல்கிறான். ஜஸ்ட் ரிமெம்பர் மீ என்று சொல்கிறான். என்ன மறந்துடாதீங்க, அவ்வளோதான் சொல்கிறேன், என்ன மறந்துடாதீங்க, ஜஸ்ட் ரிமெம்பர் மீ. மனம் திரும்புறான். இட் வாஸ் ரிப்பன்டன்ஸ், உண்மையான மனம் திரும்புதல். ஜீசஸ் சொல்கிறாரு, இன்னைக்கே நீ கவலைப்படாத, என்னோட இருப்ப நீ, you will be with me என்று சொல்லி அஷூரன்ஸ் கொடுக்கிறார். It was a beautiful example of repentance and salvation. மனம் திரும்புதல் ரட்சிப்புக்கு ஒரு நல்ல உதாரணம். உண்மையாக மனம் திரும்பும்போது ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறவராக இருக்கிறார், அவரோடு சேர்த்துக் கொள்கிறவர். அதுக்கு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள். பட் வாட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அவுட் ஹியர், இங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, இந்த திருடனை ஒன்று கேட்குறான், ஆண்டவர் எஸ் உடனே சொல்றாரு. யூ காட் இட் புரியுதா? திருடன் ஒன்று கேட்குறான், ஆண்டவர் எஸ் உடனே சொல்லிட்டாரு. பட்
what I want you to look at is மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 27:44, Matthew 27:44, Mark 15:32, மார்க் 15:32, அண்ட் ஆஃப் கோர்ஸ் லூக்குக்கு வரோம் நம்ம. இந்த மத்தேயு மார்க்லெல்லாம் நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்றால், திருடர்கள் ஏசப்பாவை கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. திருடர்கள், the thieves, ஏசப்பாவை கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க என்று சொல்லி இந்த பகுதியில் சொல்லுது. அப்போ வாட் டஸ் இட் மீன்? ரெண்டு பேரும் ஏசப்பாவை ஆரம்பத்தில் கேலி பண்ணியிருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க, இழிவா பேசியிருக்கிறாங்க. காட் இட்? ஆனா அதுல ஒருத்தன், one person receive the yes. just think about it. இவங்க ரெண்டு பேரும் ஒரே டிஸ்டன்ஸ்ல ஏசப்பா கிட்ட இருந்து ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்காங்க. யூ காட் இட்? ரெண்டு பேரும் ஏசப்பாக்கு ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. வேற வருஷம் இருக்காங்க, ஒரே டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஏசப்பா பேசுறது கேக்குது. ரெண்டு பேரும் ஏசப்பா அனுபவிக்கிற எல்லாவற்றையும் பார்க்கறாங்க. Both of them are seeing everything that Jesus is going through, but just one person turned. He said, ஒருத்த மட்டும் திரும்பினா, ஒருத்த மட்டும் மனம் திரும்பினா, ஒருத்த மட்டும் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு நினைச்சான். and he was with Jesus. சில சமயம் நம்ம ஏன் நம்ம பெற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது? நம்ம அதே இடத்துல இருக்கிறோம், நம்ம பக்கத்துல தான் இருக்கிறோம், நமக்கும் எல்லா சத்தியமும் வெளிப்படுது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சத்தியம் வெளிப்பட்டுச்சோ அதே சத்தியம் நம்மளுக்கு வெளிப்படுது. தி அதர் பர்சன் இன் our family, அவங்க என்ன மிரக்கிள்ஸ் பார்த்தோம் அதே மிரக்கிள்ஸ் நம்மளும் பார்க்குறோம். நம்ம சபையில் மற்றவங்களாம் எப்படி அந்த சந்தோஷத்தையும் அந்த ஜாயும் அந்த அபிஷேகத்தையும் அந்த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ அதே இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதே விஷயங்கள் தான் நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். சேம் சர்ச், அதே சபை, அதே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம், அதே யூடியூப் லிங்க்ஸ்க்கு நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு, அதே பைபிள் நம்ம கையில இருக்கு. நமக்கு கிடைக்கும் வேணும்னா அதே சத்தியம் நமக்கு சொல்லப்படுகிறது. we also know what others know, we have access to it. ஆனா மத்தவங்க மனம் திரும்பி ஆண்டவரே என்று சொல்லி, இவர்தான் மெய் தேவன் என்று சொல்லி, he is Jesus, he is the Lord Almighty God என்பதை உணர்ந்தாங்க, ரிப்பென்ட் பண்ணாங்க, மனம் திரும்பினாங்க. நாங்க ஆண்டவரே உம்மது பிள்ளை, நாங்க உங்ககிட்ட வரோம், நீங்க தான் எங்க ரட்சகர் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. அந்த எஸ் அவங்களால முழுமையாக அனுபவிக்க முடிஞ்சது. ஆனா பக்கத்துல இருந்தவனாலையோ அவனுக்குள்ள இந்த கசப்பு, அவனுக்குள்ள இன்னும் இருந்த அந்த முரட்டாட்டம், அந்த ரிபலியஸ் ஆட்டிடியூட், அந்த பாவம், இவன் ஸ்டில் இன் சின், அந்த சின்னோட தாக்கத்தில் இன்னும் இருக்கிறான். he is not able to come out of the sin. அந்த பாவத்திலிருந்து அவனால வெளியே வர முடியல, வெளியே வர மாட்டான். அவன் முரட்டாட்டம் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், ஜஸ்டிஃபை பண்றான். பட் he doesn't want to come out of the sin yet. The sin is so strong in him. அவனுக்குள்ள இன்னும் அந்த பாவம் அதிகமா இருக்கு. அந்த பாவத்தின் எல்லா வித கான்சிக்வன்சஸும் இன்னும் மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னும் அவனோட மாமிசத்துல வந்துட்டு இருக்கான். he is still in his flesh, he is still so rebellious. இன்னும் அவனுடைய கெட்ட குணங்களை அவன் விடல. இன்னும் அவன் ஜீசஸ் தான் மெய் தேவன் என்பதை ஒத்துக்க மாட்டான். he is not completely surrendering to Jesus. அதனால அவனால் அந்த மிரக்கல், அந்த எஸ் அனுபவிக்க முடியல. and I want to close with this. இதை சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ், நிறைய பேர் சர்ச்சுக்கு வரீங்க, நிறைய பேர் இயேசுவை ஃபாலோ பண்றீங்க, you are still following Jesus, பட் உங்களால அந்த எஸ்ஸை முழுசா உணர முடியல. you still not able to realize the yes. அந்த எஸ் உங்களுக்கு முழுசா மனசுல உணர முடியல. ஏன் தெரியுமா? there's still something stopping you. உங்களை இன்னும் ஏதோ தடுத்துட்டு இருக்கு. அது பாவமா இருக்கலாம், அது ஏதாவது பொல்லாத காரியமா இருக்கலாம். it can be something which is so impure. அது உங்களோட கோபமா இருக்கலாம், அது உங்களுடைய கெட்ட குணங்களா இருக்கலாம், whatever it is. or plain fact, இன்னும் நீங்க பைபிளை முழுசா உணராம இருக்கலாம். ஜீசஸ் யார் என்பதை உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் சொன்னாலும் அனுபவிச்சாலும் நீங்க ஏதோ ஒரு முரட்டாட்டத்தினால, some stubborn thing of your lifeனால, some stubborn understanding of your lifனால, ஏதோ ஒரு stubbornnessனால இன்னும் அந்த ஜீசஸை முழுசா உணராம நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், தூரமா இருக்கலாம், தள்ளி நிக்கலாம். But I want to tell you, if you are one of them,
நீங்கள் அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தால் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் சம்திங் இம்பார்ட்டண்ட். ஏதோ முக்கியமான ஒரு மிக முக்கியமான உங்கள் லைஃப்பில் மிக முக்கியமான உங்கள் லைஃபின் பொக்கிஷத்தை, லைஃப் எதுக்காக உருவாக்கப்பட்டது அந்த காரணத்தை மிஸ் பண்ணிட்டு இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. மெக்கானிக்கலாக வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க, சோர்ந்து போய் வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. யுவர் லைஃப் இஸ் பிகமிங் சச் அ போரிங் செக்மெண்ட். அதை நீங்கள் பரவாயில்ல என்று சொல்லி வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. பட் ஐ வாண்ட் டு கிவ் யூ an invitation டுடே மார்னிங். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுக்க ஆசைப்படுறேன். இது நான் இல்லை, ஆண்டவர் கொடுக்குறார் இந்த இன்விடேஷன். த ஜீசஸ் கிரைஸ்ட் who died on the cross for us, அந்த சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்த அந்த இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருத்தருக்காக இந்த இன்விடேஷன் கொடுக்குறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டோம் என்றால், அது எவ்வளோ பயங்கரமான பாவமாக இருந்தாலும் சரி, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் ஜீசஸ், என்னால் முடியல, அந்த டெம்டேஷன் வரும்போது நான் விழுந்துடுறேன், ஐ ஃபால் ஃபார் இட், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறேன், வாட் எவர் இட் இஸ், ஈவன் இஃப் இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல், ஏசப்பா எனக்காக நீங்கள் சிலுவையில் மரித்தீங்களா ஆண்டவரே. அந்த 2 கல்வர்களும் அவரை கிண்டல் செஞ்சுட்டு தாங்க. ஆனால் ஒருத்தன் ஏதோ பார்த்தான், ஜீசஸ் கிட்ட ஏதோ பார்த்தான். அந்த சிலுவையில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடித்து நொறுக்கப்பட்ட அந்த காயங்களை பார்த்தான். அந்த காயங்கள்லேருந்து வடிகிற ரத்தத்தை பார்த்தான். கடைசி சொட்டு ரத்தம் வடிக்கும் இதோ நமக்காக கொடுக்க ஆயத்தமாக இருந்த அந்த ரத்தம் ஒவ்வொன்றும் வலிகிறத பார்த்தான். அவ்வளவு அவமானங்களையும் தாண்டி, so much of shame, people are putting him to shame, எல்லாத்தையும் தாண்டி இவர்களை மன்னியுங்க என்று சொல்லுகிற அந்த அன்பை பார்த்தான், அந்த லவ் பார்த்தான், அந்த கம்பேஷன் பார்த்தான், அந்த சாக்ரிஃபைஸ் பார்த்தான், அந்த ஹியூமிலிட்டி பார்த்தான். அவனுக்கு தெரிஞ்சது இவர் தான் மெய் தேவன். நான் இன்னும் எவ்வளோ நாள் முரட்டாட்டம் பிடிப்பேன்? How much more will I be rebellious? How much more will I say that நான் நினைக்கிறது தான் கரெக்டு, இதுதான் கரெக்டு என்று சொல்லி இன்னும் எவ்வளோ நாள் கேலி பேசுவேன், கிண்டல் பேசுவேன்? இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த பாவத்தை பிடிச்சிட்டு உட்காந்துப்பேன்? இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட முடியல, நான் முயற்சி பண்ணாலும் இந்த பாவத்தை விட முடியல என்று சொல்லி எவ்வளோ நாள் அதை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பேன்? அந்த பாவத்துக்காக தானே அவர் இந்த சிலுவையில் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறாரு. அவன் பார்த்தான், he saw that இதை விட பெருசு வேற ஒண்ணுமே கிடையாது. There's nothing more powerful than this, there's nothing more greater than this என்று சொல்லி தன்னை முழுமையாக அந்த இயேசப்பாக்கு ஒப்பு கொடுத்தான். இப்போ கூட it's not too late. சிலுவையில் அந்த கடைசி நிமிடங்கள்ல அவனால் ஒப்பு கொடுத்து அந்த இயேசப்பாவை தன் வாழ்க்கையில் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும்னா, இன்றைக்கு அந்த இயேசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் கிறிஸ்டியனாக இருக்கலாம், நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், மேபி நீங்கள் பேப்டிசம் கூட வாங்கியிருக்கலாம், பட் வேர் இஸ் யுவர் லைஃப் ரைட் நவ்? இப்போ உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குது? தட் இஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்போ ஞானஸ்நானம் வாங்கினீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்போ கிறிஸ்துவரை பிறந்தீங்க, வாழ்ந்தீங்க, மாறினீங்க என்பது முக்கியம் இல்லை, எவ்வளோ பைபிள் முந்தி படிச்சிருக்கிறீங்க என்பது முக்கியம் இல்லை, எவ்வளோ முந்தி ஜெபிச்சிருக்கிறீங்க என்று முக்கியம் இல்லை, அந்நிய பாஷை பெற்றிருக்கீங்க பெறலை இன்னும் அது முக்கியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு? வாட் இஸ் யுவர் ஹார்ட் லைக்? வாட் இஸ் யுவர் லைஃப் லைக்? கோல்டாக இருக்கா? தண்ணி ஊற்றி எல்லா அக்னியும் அணைக்கப்பட்டிருக்கிறதா? தட் இஸ் ஆல் இஸ் இம்பார்ட்டன்ட் ரைட் நவ். வாட் இஸ் இட்? இப்போ as I'm speaking, இப்போ இந்த நிமிஷம், இப்போ உங்கள் இதயம் எப்படி இருக்கு? அதுதான் முக்கியம். ஒருவேளை சரியில்லை என்றால் உங்கள் பக்கத்திலே இருக்கிற இயேசப்பாவை பாருங்க. Look at his sacrifice. Just give it to Jesus. எல்லாவற்றையும் இயேசப்பாக்கு கொடுங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க. Not by your might, உங்களோட பலத்தினால அல்ல, not by your strength, உங்கள் பராக்கிரமத்தினால அல்ல, பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் செய்ய முடியும்.